விளக்கம் கற்பகவல்லி 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 விளக்கமா புரிந்து விட்டது. கற்பகவல்லி 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 இதெல்லாம் ஆட்டம் பார்க்கும்போது பயந்து கட்டு பண்ணி மாட்டி ஆண்டு மாட்டி வரல கட்டு கற்பகவல்லி கற்பகவல்லி மட்டும் விளக்கம். உன் தாயார் தந்தையார் எந்த நாடு அப்படி விளக்கம். மஞ்சளாபுரி வட்டத்தை ஆண்டு வரக்கூடிய மஞ்சுளா பட்டனுக்கும் மஞ்சுளாவதிக்கும் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் அந்த நாட்டை ஆள்வதற்கு நான் தான் ஒரே ஒரு பெண் பிறந்தேன் தம்பி. ஒரே ஒரு பொண்ணு அப்படி கருவேப்பிலை கொத்தாட்டும். ஆமா இந்த ஆய கேட்டு ரசத்துக்கு ஊருக்கு போட்டு போறாங்க. கருவேப்பிலை போடுவாங்க போடுவாங்க ஊறி விடுவாங்க. உன்னை ஊறி விடுவாங்க போற தங்கச்சி பெரிய அக்கா எங்க சின்ன அக்கா நடு அக்கா என்ன வணக்கம். அப்படி ஒரே ஒரு பொண்ணு ஒரே ஒரு பெண் அப்படி பெண்ணாக பிறந்து அறுவாய் மங்கை மடந்தை என்று சொல்லக்கூடிய பருவத்தை அடைந்து தம்பி எனக்கு கல்யாணம் எனக்கு ஒண்ணு ஆக மாட்டேது. தம்பி எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆம்பளை தானே கல்யாணம் பண்ணிக்கிற? இல்ல உன்ன மாதிரி 6:45 காலு பச்சா அப்ப என்ன 9 நான் சொல்ல தவறா பேசாத. அங்க பாரு யாரு கூட்டாளி தூங்க. சரி அது போகட்டும். திருமணம் ஆச்சு. சரி கல்யாணம் சொல்லி யாரு திருமணம் செய்திருக்கீங்க? ஓ ஜெயமாபுரி ஆட்டு வரக்கூடிய ஜெயசேன மன்னனுக்கும் ஜெயமாலினி ஜெயசுந்தரி இவர் மூவருக்கும் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் அப்படியே ஒண்ணு மதுரை சிலையாட்டம். மதுரை சிலை நின்னா மலை நடந்தா தேரு உட்கார்ந்தா உற்சவம் ஆக மொத்தம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் பெரிய தேர். ஆமா அப்படி சாந்து குணப்படுத்த திருமணம் செய்வேன். அப்ப அவர் உயிரோடு செத்துட்டாரா? இன்னும் சாவல காலையில தான் என்ன செத்தா சாவோம். நான் சாவ மாட்டேன். அப்படி என் சொந்த அம்மான் பிள்ளை. ஓ அத்தை பிள்ளைதான்.
எனக்கு அவர் அம்மா பிள்ளை, நான் தான் அத்தை பிள்ளை. ரெண்டு பேரும் சொந்தம். சொந்தம் தான், கொஞ்சம் தூரத்து சொந்தம். கொஞ்சம் தூரத்து சொந்தம். இன்னைக்கு நெருக்கமாயிடும். இல்ல ஆகாது, அது ஒரு நாள் தான் தூரத்து சொந்தம் இன்னைக்கு நெருக்கமா ஆகும். எப்படி கேளு? இப்படி என்ன சொந்தம்? தூரத்து சொந்தம். அப்புறமா தான் கொடுத்த காலையில் 100 ரூபாய் கணக்கு எழுத போறேன். தம்பி அப்படி இருந்தாலும் திருமணம் செய்து தம்பி திருமணம் செய்து சந்தோஷமா இருக்க வேண்டாம். ஏமா அப்படி சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்களே, எதனா குழந்தை குட்டியானா இருக்குதா? கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன், குழந்தை குட்டியானா? இங்கித மாதற்குள்ளே இங்கித மாதற்குள்ளே என்னை போல் ஒரு பாவி உண்டோ? தன்மையே இல்லாத தெய்வம் அது தான் ஒன்று நினைத்ததையோ. தன்மையே இல்லாத தெய்வம் அது தான் ஒன்று நினைத்ததையோ. அந்த சண்டால பிரம்மதேவன், அந்த சண்டால சதி செய்தானோ எந்தனுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னீங்க, சந்தோஷமா இருக்க சொன்னீங்க. நீங்க இருக்கிறீங்களே உங்க வீட்டுக்காரர் எங்க? மறந்து போயிட்டேன். திருமணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு சொல்றீங்களே, எத்தனை குழந்தை இருக்குது? குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றேன். ஜீவா, என் சொந்த தாய் மாமன் பிள்ளை திருமணம் செய்து ஜெயமாவரி பட்டணத்துல கரகாட்டம், மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், ஆடல் பாடல், ஆர்கெஸ்ட்ரா அப்படி சொல்லக்கூடிய பலவித நிகழ்ச்சிகள் வைத்து எங்கள் இருவருக்கும் முருகப்பெருமான் சன்னதியில திருமணம் செய்து வைத்தேன். திருமணம் செய்து வைத்து தம்பி நாங்களோ சின்னஞ்சிறு பிள்ளைகள், என் மாமன் மாமி மூவரும் ஏன்னா சிற்றின்ப வாழ்க்கைக்கு முடித்துட்டோம், பேரின்ப வாழ்க்கை வேண்டும். அதனால என்ன சொன்னாங்கன்னா என்னையும் என் கணவருக்கும் அந்த ஜெயமாவரி பட்டணத்திலே தனிமையா ஒரு அரண்மனை ஏற்படுத்தி, புது அரண்மனை ஏற்படுத்தி இந்த அரண்மனையிலே நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்து சில காலங்களை கழிக்க வேண்டும். நாங்கள் மூவரும் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும். காசி, ராமேஸ்வரம், மலையாளம் என்று சொல்லக்கூடிய தீர்த்த யாத்திரை, திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம். ஏன்னா சிற்றின்ப வாழ்க்கை என்பது கணவன் மனைவி உறவு பிள்ளை, பேரின்ப வாழ்க்கை என்பது மக்களுக்கு சேவை செய்வது, தெய்வத்தை வழிபடுவது, நல்ல பேரை எடுப்பது. அப்படி என் மாமன் மாமி மூவரும் நல்ல பேர் நிலைநாட்ட வேண்டும். நம் பிள்ளைக்கு திருமணமாகி விட்டது, இனி இந்த நாட்டை பிள்ளைதான் ஆளணும் அப்படி நினைத்து அரண்மனை ஏற்படுத்தி
அரண்மனையில் எங்க இருந்த பேர் இருக்க சொல்லிவிட்டு அவங்க எங்க சென்றாங்க? தீர்த்த யாத்திரை சென்று விட்டார்கள். அப்படி சென்ற உடனே என்ன பரியான மன்னவர் என்னை தொட்டு தாலி கட்டி என் கரத்தை பிடித்து, தம்பி என் கரத்தை பிடித்து அரண்மனைக்கு அழைத்து வந்தார். ஓ, அரண்மனைக்கு அழைத்து வரார். ஆமா, ஏன்னா புது அரண்மனை, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணுமே, சொந்த தாய்மாமா மகனாச்சே அப்படின்னு நினைத்து அரண்மனைக்கு வந்துட்டோம். அரண்மனைக்கு வந்து முன்வாயற்பாடியாக, ஏன்னா ஒரு பெரிய ஒரு பங்களான்னு இருந்தாவே முன்வாயற்பாடி ஒண்ணு இருந்தா பின்வாயற்பாடி ஒண்ணு இருக்கும். சின்ன சின்ன வீட்டுலயுமே இப்பயும் பல இடத்துல இருக்குது. அப்படி முன்வாயற்பாடியாக என்னை அழைத்து அரண்மனை உள்ளே வந்து அந்த அரண்மனை விட்டு விட்டு பின்வாயற்படியாக பின்னாடி வாசப்படு அந்த மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் அவங்களுக்கெல்லாம் அன்பளிப்பு சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பின்வாயற்படியாக போன மன்னர் பின்வாயற்படியாக போன மன்னர் வருவார் 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 இன்று வருவார், நாளை வருவார், மறுநாள் வருவார். 1 மாதமா, 2 மாதமா, 3 மாதமா, 3 வருடமாக வருவார் 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 என்று வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார் தம்பி. இதனால் வரையிலும் அரண்மனையில விட்டு விட்டு சென்ற மன்னர் 3 ஆண்டு காலமாக எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுடா தம்பி ஜீவா. என்ன சொல்ற? சரி, அது போகட்டும். நம்ம கதையை பேசிருந்தா பொழுது விடிஞ்சிரும். 3 ஆண்டு காலமாக விட்டது. மாமன் மாமி வந்திருப்பாங்க. இப்ப திடீர்னு வந்து, ஏன்னா உலகத்திலே என் மாமன் மாமி போல எனக்கு அவங்க மாமியார்லாம் கிடையாது. என்ன ஈன்ற தாய் இருந்தா கூட அப்படி பாத்துக்க மாட்டாங்க. என்ன பெற்ற தகப்பா இருந்தா கூட பாத்துக்க மாட்டாங்க. எங்க அப்பா எங்க அம்மா இருவர் வந்தா அவங்க ஏதாவது பிள்ளை எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ எப்பா, உன் கூட நானும் தானே வரேன். அவர் கேட்கும் பொழுது மகன் சாந்தசன் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதிலா ஜீவா சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணு தெரியாதேம்மா, என்ன கேட்காது. சரி, அப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒருவேளை அங்க போயிட்டு வரோம். நம்மளுடைய மாமன் மாமி அவர்களை பார்த்து என்னன்னு பேசிட்டு பிறகு எதா இருந்தாலும் பார்க்கலாமா? மாமன் மாமி இருந்தா ஒண்ணே உன் மாமனாட்டு மட்டும் நான் போய் சொல்லுவேன். உன் 2 மாமியா கிட்ட நான் போகவே மாட்டேன். உலகத்தில் தங்கத்தை தரம் பார்க்கலாம், என் 2 தாயை தரம் பார்க்காதரா. கொஞ்ச நேரத்தில் தெரியும், தரங்கட்டு போயிடுவேன். புரியுதா? தரங்கட்டு போயிடுவேன். சரி, மாமன் மாமி இருந்தா பார்க்க முடியாது. எங்களை விட்டு சென்றீர்களே, இன்னைக்கு பிணமாக வந்து நிக்கிறீங்களே அப்பா. அப்பா நீயும் இல்லாம நிம்மதியும் இல்லாம எங்கே நீ போய் விட்ட சொல்லாம போய் விட்டே
தங்கை பிள்ளைகளை விட்டு நீ எங்கப்பா போன? நீ போன இடம்